காரைக்காலில் பிசிசிஐ மூலம் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி LED திரையில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை 5000க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கொழாவூர் கிராமத்தில் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய உயர்கோபுர மின் விளக்கினை பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகை தருமாறு அழைப்பு விடுத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரப்பள்ளிப்பட்டியில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் விழாவில் மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கோவில் பாப்பாக்குடியில் வட மஞ்சு விரட்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வினை பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அமச்சூர் ஆணழகன் சங்கம் மற்றும் மவுண்ட் சியோன் பள்ளி நிறுவனம் இணைந்து மாவட்ட அளவிலான ஆணழகன் தேர்ந்தெடுக்கும் போட்டி நடத்தியது. இப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு உடல் கட்டழகை காண்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அதிமுக முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவரான வேல்மோகனின் தாயார் ரத்னம்மாளுக்கு 90வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு ரத்னம்மாளிடம் ஆசி பெற்றனர். நாகை மாவட்டம் தேவூரில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் கோயில் சித்திரை பெருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டுகள் ஏந்தி வழிபாடு செய்தனர். மேலும் இவ்விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரியை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரும் வகையில் ஆஸ்திரேலியா திறன் அகாடமி ஆட்சேர்ப்பு வாரிய அதிகாரிகளை கோத்தகிரிக்கு அழைத்து வர சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் கிருஷ்ணன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜூலை மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் முகாம் நடக்கும் என பாராட்டு விழாவில் கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சித்தூர் கேட் பகுதியில் 11 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டித் திறக்கப்பட்ட பயணியர் நிழற்குடையின் மேற்கூரை 2 நாளில் சேதமடைந்தது. இதன் காரணமாக தரமில்லாமல் கட்டிய மேற்கூரையை இரவோடு இரவாக சீரமைக்கும் பணியில் ஒப்பந்ததாரர்கள் ஈடுபட்டனர். திருச்சியில் இடப்பிரச்சினை தொடர்பாக ஒரு தரப்பிற்கு ஆதரவாக பஞ்சாயத்துக்கு சென்ற கவுன்சிலரை மற்றொரு தரப்பைச் சேர்ந்த பெண் தகாத வார்த்தைகளால் திட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கவுன்சிலரும் அந்த பெண்ணை தரைக்குறைவாக பேசியும் பெண்ணின் வீட்டு கதவை அடித்து உடைத்து உள்ளே நுழைய முற்படும் காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் அரசியல் கட்சிகள் வைத்த கொடி கம்பங்கள் அகற்றாமல் உள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்களாக அகற்ற இன்று கடைசி நாளாக உள்ள நிலையில் பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி நிர்வாகங்களும் இதனை கண்டுகொள்ளாமல் அறிவுறுத்தாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மணக்கடுவு கிராமத்தில் கேபிள் ஒயர் திருடிய வழக்கில் சேலத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் கேபிள் ஒயரை மீட்ட அலங்கியம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள புதுப்பாடி கிராமத்தில் கேசவன் என்பவருக்கு சொந்தமான பழக்கடையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் அங்கு வந்த ஆற்காடு தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த லவ்டேல் 36வது பகுதியில் நடைபாதை வசதியின்றி தவித்து வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபாதை அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்தனர். மேலும் பலமுறை வார்டு உறுப்பினரிடம் மனு அளித்தும் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட பார்வையற்றோர் நல சங்கத்திலிருந்து பொருளாளர் எம் வெங்கடேஷ், ஆர் நாகராஜ், எங்கள் சங்க உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே எங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நடக்கிறதுக்கு சரியான பாதை இதுவரை கிடையாது. பலமுறை நாங்கள் மனு கொடுத்தும் கூட எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் மற்ற வகையான மாற்றுத்திறனாளிகளும்
ஒரு 3 இடத்துல வந்து அரசாங்க தொகுப்பு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த முறையில் வீடு கிடைக்கிறது இல்லை. நல்லா இருக்கிறவங்க தான் போய் அங்கே நிறைய இடத்துல வீடு அபகரிச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கறதுக்காக நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்து. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வடவயல் பகுதியில் விவசாய நிலத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் யானை விரட்டும் குழுவினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கிராம பகுதியில் கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காயம்பட்ட மானிற்கு சிகிச்சை அளிப்பதற்காக கால்நடை மருத்துவருக்கு தொடர்பு கொண்ட நிலையில் அவர் தொடர்பை ஏற்காத காரணத்தினால் மான் பரிதாபமாக உயிரிழந்தது. தொடர்ந்து செங்கம் பகுதியில் கால்நடை மருத்துவர் மெத்தன போக்கில் செயல்படுவதால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக உள்ளதாக விலங்கு நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன கோஷங்கள் எழுப்பி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசியுள்ள திமுக அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு ஜீவனாசம் கேட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது கணவர் குழந்தை இல்லாததால் தன்னுடன் வாழ மறுத்து தனது நகைகளை பறித்துக் கொண்டு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பெண் வேதனை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பழைய பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் விபத்து குறித்து அட்கோ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் அருகே கார் மோதிய விபத்தில் சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற 3 பேர் தூக்கி வீசப்பட்டதில் படுகாயமடைந்த 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயங்களுடன் மீட்கப்பட்ட நபர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து திருப்பாதிரிப்புலியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த சிறுவன் உட்பட 4 பேரை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் கைது செய்தனர். கைதான 4 பேரிடமிருந்து 250 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் நண்பர்களோடு குளிக்க சென்ற நீலகிரி மாவட்டம் ஊட்டியை சேர்ந்த கல்லூரி மாணவன் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பூலாம்பட்டி போலீசார் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 32 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெறும் கட்டிடப் பணியினை முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணியினை விரைவாகவும் தரமாகவும் அமைக்கும்படி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வந்த ஷேர் ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் ஆட்டோவில் பயணித்த பெற்றோர் கண்முன்னே 8 வயது சிறுமி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமி உயிரிழப்பை அறிந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அனைவரும் மருத்துவமனையில் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த தனியார் கல்லூரி மாணவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து தொடர்பாக மேல்மருவத்தூர் போலீசார் 2 பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பாலூர் பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளாக முறையான குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் பேரணாம்பட்டு செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த உமராபாத் காவல்துறையினர் சாலை மறியல் செய்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சாலையின் இருபுறமும் வாகன போக்குவரத்து தடைபட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டம் நடத்தினர். தினமும் 750 ரூபாய் கூலி வழங்கப்படும் நிலையில் மாநகர ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 16 மணி நேரம் வரை வேலை வாங்கப்படுவதாக வேதனை தெரிவித்ததோடு புதிய தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு ஆட்கள் நியமிக்கப்பட உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். திருவாரூரில் உள்ள தர்மபுரம் ஆதீன மடத்தின் பின்பக்க கதவை உடைத்து 80,000 ரூபாய் திருடு போன சம்பவத்தில் 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து அசத்தியுள்ளனர். பணத்தை திருடி செல்லும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகபர் சாதிக் என்பவரை திருவாரூர் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.